வணக்கம் மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் நாங்களுமே இப்போ ரொம்ப நல்லா இருக்கோம். சாய்க்குட்டி இப்போ சூப்பராகவே இருக்காங்க. நிறைய பேர் சாயோட ஹெல்த் அப்டேட் பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்பப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு போஸ்ட் மூலயமா அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் டீட்டெயில்டாக உங்ககிட்ட நான் சொல்லலை இல்லையா? ஸோ இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது குழந்தைங்க இருந்தாலோ கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சாய்க்குட்டிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெனஸ்டே அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஃபீவர் அண்ட் கோல்டு இருந்தது. நார்மல் ஃபீவர் அண்ட் கோல்டு தான். பேராசிட்டமல் கொடுத்து எப்போதும் பேபிஸ்க்கு கொடுப்போம் இல்லையா, அது கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு செட்டில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கோல்டு இன்னமும் இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்து நான் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு போனோம் அவங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்ட. அவங்க வந்து நார்மலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேராசிட்டமல் தான் கொடுத்தாங்க. அண்ட் இந்த இடத்துல என்ன எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா, சாய்க்குட்டியோட லெஃப்ட் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வீங்க ஆரம்பிச்சுது. நாங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டோம், சரி பூச்சி கடிச்சிச்சோ இல்லை கண்ணை வச்சு தேய்ச்சிட்டாலோ அதனால வீங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் வந்து அது போக போக ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ வெனஸ்டே தேர்ஸ்டே போலலாம் வந்து அவங்களுக்கு கண்ணு வந்து நல்லாவே பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கு அதில் ஒரு பயம். அப்புறம் வந்து மறுபடியும் பீடியாட்ரிஷியன் கிட்டே போனோம். அவங்க வந்து நார்மலாக பார்த்துட்டு இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு ரொம்பவே பல்ஸ்டாக இருந்தது அவங்க கண்ணு. அப்புறம் சாய்க்குட்டி கிட்ட நாங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம், இந்த மாதிரி கண்ணு வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி ஒருவேளை நீர் கோத்திருக்கும் போல, பனி ரொம்ப பெய்யறதுனால நீர் கோத்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து பத்து போடுறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த வெத்தலை வந்து இது பண்ணி பத்தெல்லாம் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த தலைவலின்றது போகவே இல்லை, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வெனஸ்டே தேர்ஸ்டே இப்படி நடந்துட்டுருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருந்தாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் எந்திரிக்கும் போது அவங்களோட லெஃப்ட் ஐ மட்டும் பயங்கர பெருசாக இருந்தது. கண்ணை மூடிக்கிச்சு, அவங்களால ஓப்பனே பண்ண முடியல. நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன் டாக்டர்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்காக. பட் எனக்கே அது ஒரு மாதிரி தான் இருக்குது, வேண்டாம். ஹாப்பியாலாம் எல்லாமே நம்மளோட போஸ்ட் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து திறக்கவே முடியல, அவங்களால மூடியே தான் இருக்குது. ஓப்பன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறம் டிலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock போல், ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock போல் மறுபடியும் அவங்களோட பீடியாட்ரிஷியன் போகும்போது நீங்கள் இதை வந்து ஐ டாக்டர் கிட்ட காமிச்சிருங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க வாசன் ஐ கேருக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. ஓகே, இம்மீடியட்டாக வந்து வாசன் ஐ கேருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐ செக் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் இங்கே இல்லை, நீங்கள் வந்து திருச்சி ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இப்படி வந்து மாற அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி அடுத்து இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொன்னோன்னே ஏதோ பெரிய எமர்ஜென்சி போல், நம்ம ரொம்ப சாதாரணமாக அதுவும் கண்ணுன்றப்போ ரொம்ப 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 பயந்துட்டோம். அதுக்கப்புறம் டக்குன்னு உடனே டிலே பண்ணாமல் இங்கேருந்து திருச்சி ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்கே ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் போகும்போது டைம் 7:20 எமர்ஜென்சியில் சீனியர் டாக்டர் சாய்க்குட்டியை வந்து செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளமே இல்லை, கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்பிட்டில் ப்ராப்ளம் அப்படின்னோடனே அப்படியே டோட்டலாக உடஞ்சிட்டோம். எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரில ஒரு இடத்துல. ஸோ ஐக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் உடனே கேஎம்சி கூட்டிகிட்டு போயிடுங்க, திருச்சி காவேரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தனியாகவே ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸோ அங்கே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆல்ரெடி வந்து வாசன் அப்புறம் ஜோசப் அப்படின்றப்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி உடஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே கூப்பிட்டு போங்க, கண்ணுக்கும் அதுக்கும் பிரச்சனை இல்லை, கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்பிட்ல தான் ப்ராப்ளம்னோடனே சுத்தமாக புரியல, அப்படியே பிளாங்க், டோட்டலி பிளாங்க் ஆகிடுச்சு. அப்புறம் உடனே சரி ஓகே டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போகும்போது கரெக்டாக உள்ளே போகும்போது டைம் கரெக்டாக 8:30 இருக்கும். 8:30 உள்ள எமர்ஜென்சி வார்டில் கூட்டு போனோடனே அங்கே உடனே அட்மிஷன் போட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆக்சுவலி சாய்க்குட்டிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்மளுக்கு நார்மலாக இன்ஃபெக்ட் ஆகிறது ஒன்று நார்மல் சளியாக இருக்கும், இல்லைனா வைரல் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாய்க்குட்டிக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிறது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து மேக்ஸ் 3 days தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் டோட்டல் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ அதனால குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனான அந்த சளி வந்து தலை ஃபுல்லாகவே அவங்களுக்கு கோர்த்துச்சு. அதனால தான் தலை வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தலை ஃபுல்லாகவே கோர்த்து அப்படியே அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கண்ணுக்கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு கண்ணு வந்து ரொம்ப ப்ரொஜெக்டடாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சொன்னோன்னே எனக்கு பயங்கர அழுகை, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்படிலாம் இருக்குமா அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஏன் பார்க்குற நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு மாதிரி ரேராக ஏதோ சம்திங் பாப்பாக்கு அஃபெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, இது ரொம்ப நார்மல், இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்க, நாங்கள் சரி பண்ணி அனுப்பியிருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாய்க்குட்டிக்கு வந்து அட்மிஷன் போட்டாச்சு. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்லயும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பாக்டீரியா பிளட்லயும் வந்து கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுல வந்து சுத்தமா என்ன பண்றதுன்னு ரொம்பவே நொறுங்கிட்டோம். நானும் சரி, சாயோட அப்பாவும் சரி, டோட்டலாவே ஒரு மாதிரி டிசாஸ்டர். ஒரே நாள்ல எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது.
ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாக்டர் சொன்னது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே எமர்ஜென்சி வார்ட்லேயே ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்து அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபுல்லாக சாட்டர்டே ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தது. ஃப்ரைடே நைட் அட்மிட் பண்ணுறோம், சாட்டர்டே ஃபுல்லாகவே ஆன்டிபயோட்டிக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இஎன்டி டாக்டர் அப்புறம் ஐ டாக்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் அதாவது ஃப்ரைடே வந்து மார்னிங் இஎன்டி டாக்டர்ஸும் அப்புறம் ஐ டாக்டரும் வந்துக்கிட்டு இருக்காங்க சாய்க்குட்டியை செக் பண்ணுறதுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தாங்க. அப்படி ஃபஸ்ட்டு ஆப்டமாலஜிஸ்ட் ஐ டாக்டர் வந்து செக் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, கண்ணு நல்லா இருக்கு, விஷன் சூப்பராகவே இருக்கு, கண்ணுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு வந்து எம்ஆர்ஐ ஆர் சிடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸ்கேன் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இஎன்டி டாக்டர் வந்தாங்க. இஎன்டி டாக்டர் வந்துட்டு எனக்கும் வந்து ஸ்கேன் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து வந்து சாய்க்குட்டிக்கு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேன் இதை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்போ தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, தலை ஃபுல்லாகவே சளி கொடுத்துருக்கு, அது வந்து கண்ணுக்கு எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் நம்மளோட போன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்றதுனால அந்த போனையும் தாண்டி கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்து கோர்த்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். அப்படி அடுத்த நாள் வந்து சரி ஆகலை, அதாவது இதெல்லாம் சாட்டர்டே நடக்குது, அடுத்த நாள் வந்து சரி ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி கடந்து வர்றதுனே தெரியல, அவ்வளோ அழுக, எனக்கு பெயினாக இருக்குன்னு சாய்க்குட்டி அது லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ரொம்ப அழுதாங்க. எனக்கு வலிக்குது, எனக்கு தலை அழுத்தி விடுங்க, பெரியவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தலை அழுத்தி விடுங்க, எனக்கு வலிக்குது, என்னால் முடியல, அப்படி அழுதாங்க. ஒரு 4 வயசு குழந்தை அப்படி அலறதை பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாரி. சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டுக்கு சண்டே மார்னிங் வந்தாச்சு. அந்த நைட் எப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் பெயின் கில்லர் கொடுத்து தான் தூங்க வச்சாங்க. அப்புறம் சண்டே மார்னிங் வருது. சண்டே மார்னிங் மறுபடியும் இஎன்டி டாக்டரும் ஐ டாக்டரும் வந்து செக் பண்ணுறாங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அவங்களால அந்த ஐ பாலை ரொட்டேட் பண்ணவே முடியல, அந்த வீங்கி இருக்கிற கண்ணால் இப்படி பார்க்க சொல்கிறாங்க, அவங்களால பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து இஎன்டி டாக்டர் வந்து இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம், இல்லைனா குழந்தையோட கண்ணுக்கு அஃபெக்ட் பண்ணிடும், அப்படி இல்லைனா அது வந்து வேறு எங்கே பாக்டீரியா வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே பிரெயின்குள்ளெல்லாம் போயிடும், அப்புறம் சுயநினைவு இல்லாமல் போயிடுவாங்க. அப்புறம் இந்த கண்ணுக்கு வேறு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு லைட்டாக, இந்த கண்ணும் வந்து கொஞ்சம் லைட்டாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்பவே வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறது, ஒரு நார்மல் சளி இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாயிடுச்சு. அப்புறம் சரி, ஓகே, இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷனுக்கு முன்னாடி 6 hours சாய்க்குட்டி எதுவும் சாப்பிடவே கூடாது, அதுக்கு மேலே இருந்தது. அவங்க தண்ணி வேணும் அது வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சு ஒரு 6 hours மேனேஜ் பண்ணிட்டோம். ஈவினிங் 4 o'clock ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் அப்போ அந்த 3 hours நாங்கள் பார்க்கவே இல்லை. சாய்க்குட்டி அனஸ்தீஷியா கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதாவது எண்டோஸ்கோப்பி, மூக்கு வழியாக விட்டு அப்படியே அந்த தலையில் இருக்கிற அந்த இதெல்லாமே எடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 3 to 4 hours கழிச்சு தான் சாய்க்குட்டியை நான் பார்க்குறது. நான் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க, வேறு யாருமே அலவுட் இல்லை. நான் மட்டும் போய் அவள் கூடவே இருந்தேன். அதுக்கப்புறம் அனஸ்தீஷியாவிலேருந்து நார்மல் ஸ்டேஜ்க்கு வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது அன்றைக்கி டேவே எங்களுக்கு வந்து எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு டேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருந்து இது பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அப்படியே லைட்டாக கண்ணு வந்து வீங்கினது வந்து வத்த ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து சண்டே இது நடக்குது. அடுத்த ஒரு 6 daysக்கு அப்சர்வேஷனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டலே தான் இருக்கணும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ரிப்ஸ் அவங்களுக்கு ஏறிட்டே தான் இருந்தது. அவங்க கூடவே தான் இருந்தேன். அவங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் போடுறது, ட்ரிப்ஸ் போடுறது, அந்த 4 வயசு குழந்தைக்கு வந்து அதால் தாங்கிக்கவே முடியல. சாய்க்குட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, ரொம்பவே அழுதுட்டு தான் இருந்தாங்க. கரெக்டாக 7ஆம் தேதி வந்து அட்மிஷன் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போடுறோம். வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி அட்மிஷன் போடுறோம். 14ஆம் தேதி அதே வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோம். அந்த ஒரு வாரம் லைஃப்பில் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் எல்லாருமே, நானும் சரி, ஹஸ்பண்ட் சரி, சாய்க்குட்டி சரி. எங்கள் 2 பேரை விட சாய்க்குட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்போ இதில் வந்துட்டு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, நான் டாக்டர் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நார்மல் ஃபீவர் ஆர் சளி எது வந்தாலும் 3 நாளைக்கு மேலே வர விடாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சாய்க்குட்டிக்கு வந்து உடனே வந்து ஃபீவருக்கோ சளிக்கோ பேரஸ்டமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கஷாயம் வச்சு கொடுத்து அப்புறம் உடம்புலாம் தொடச்சி அப்படி தானே நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணதுனால தான் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ உள்ள குழந்தைங்களோட அந்த நேச்சரை, அவங்களோட பாடி நேச்சரை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல, என்ன வேணாலும் வருது. ஸோ அதனால் வந்து 3 நாளைக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே வர விடாதீங்க அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. இப்போ அடுத்து அவளுக்கு சளி பிடிச்சாலுமே நான் பயப்படவே இல்லையா. ஸோ அதை தான் நான் டாக்டர் கிட்ட கேட்டப்போ, நார்மல் சளிக்கும் இந்த சளிக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது, இது எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு மேலே சளியோ ஃபீவரோ இருந்தாலும் அதை வந்து சாதாரணமாக விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இது எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ 3 days மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே சரி பண்ண பாருங்கள். அதுக்குள்ளே சரி ஆகலை அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்க. ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அது வந்து என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டடாக இருந்தாங்க. அதில் முக்கியமாக கொஞ்சம் பேருக்கு நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். அதில் வந்துட்டு அந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், தெரியாதவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்யூ சொல்ல முடியாது. தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்க பேசின விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருந்தது.
ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறது வந்து அட்வைஸ் கார்ட்டூன் நானும், லீலா கணேஷ் சேனல் லீலா, அப்புறம் குமாரி கார்ட்டூன் சுஜி, பாப்புக்குட்டி சேனல் வந்து பானு, இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து இவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே அந்த இடத்துல இருந்தது. ஸோ அந்த இடத்துல அனு வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் வந்து ஜிபே பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஆறுதலாக பேசினாங்க. அப்புறம் லீலா கணேஷ் சேனல் லீலா அவங்க வந்து டைப்போஸ் அன்னைக்கு அவங்க சேனலில் வீடியோ வந்திருக்காது. ஏன்னா வந்து அவங்க பாப்பாவை பார்க்கறதுக்காக நேரில் வந்திருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு பாப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனாங்க. அப்புறம் குமாரி கார்ட்டூன் சுஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை எடுக்கலை, நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொன்னோன்னே என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அவர்கிட்ட ஆறுதலாக பேசியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எனக்கு அப்பப்போ வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, சரியாயிடும், சாய்க்குட்டி சரியாயிடுவா அப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அடுத்தடுத்து வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாப்பா பார்த்துக்கோங்க, பாப்பா நல்லாயிடுவா அப்படின்னு மட்டும் சொல்லாமல் நான் சாப்பிட்டேன்னா, நான் தூங்கினேன்னா என்னை பற்றியும் விசாரிச்சாங்க, ஹஸ்பண்ட் பற்றியும் விசாரிச்சாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் பாப்பா நல்லாவா அப்படின்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசினது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு என் கூடவே வந்து இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு இருந்த மாதிரி ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக என்ன சொல்கிறது, நான் உடஞ்சி போய் உட்காந்துருந்த அந்த இடத்துல வந்துட்டு இவங்களோட வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்பவே மறுபடியும் மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புறது வந்து உங்கள் எல்லாருக்கும் தான். நான் ஒரு போஸ்ட் போட்டோன்னே எல்லாருமே வந்து சாய்க்குட்டி சரியாயிடுவா, நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அந்த கமெண்ட்லாம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பொறுமையாக உட்காந்து படித்து எனக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் டாக்டர் போதும் பொண்ணு MBBSோட எபிசோட்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் கண்டினியூ பண்ணுறேன். நான் போட்டால் ரெகுலராக போடணும்னு நினைக்கிறேன். அதனால் சாய்க்குட்டிக்கு வந்துட்டு ஒரு அம்மாவாக நான் அவள் கூட இருந்து அவளை எல்லாமே பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் புரியும்னு நம்புறேன். ஸோ அதனால் பாப்பா கூடவே தான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து மூக்கில் எண்டோஸ்கோபி பண்ணதுனால மூக்கில் வந்து பிளட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாகவே நான் எபிசோட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக போடணும்னு நினைக்கிறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து எப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்றைக்கி வந்து நான் ப்ரீ போஸ்ட் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நம்புறேன். ஓகே, நான் வந்து வீடியோ ரெடி பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, பாய் மக்களே.